வணக்கம். மற்றொரு காணொளி இது. இஸ்லாமாபாத்தில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகள், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகள் முறிவடைந்த சில மணி நேரங்களுக்கு பிறகு ட்ரம்ப் தனது வெற்றி அஸ்திரமான துருப்புச்சீட்டு பற்றி ஒரு கட்டுரையை சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்திருக்கின்றார். அது ஈரானுக்கு எதிரான ஒரு முழுமையான கடற்படை முற்றுகை. அதாவது வெனிசுலாவின் அதிபர் மதுரோவின் பதவி நீக்கத்துக்கு முன்பு வெனிசுலாவை பலப்படுத்த அவர் பயன்படுத்திய அதே உத்தி தான் இது. ஒரு கடற்படை முற்றுகையானது எண்ணெய் வர்த்தகத்தை மட்டுமல்ல, ஈரானின் எஞ்சியிருக்கும் அனைத்து வர்த்தகத்தையும் முடக்கிவிடும். மேலும் அப்பகுதியில் ஏற்கனவே உள்ள 3 விமானந்தாங்கி போர்க்கப்பல் குழுக்களை கொண்டு இதை செயற்படுத்த முடியும். ஆனால் அதில் ஒன்று இப்போது அங்கு இல்லை, திருத்த வேலைகளுக்காக கிரீக்குக்கு சென்று விட்டது. ஆனால் இங்கே ஒரு முக்கிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஈரான் வெனிசுலா அல்ல. ஒரு சர்வதேச கப்பல் போக்குவரத்து பாதையை மூடும் திறன் வெனிசுலாவிடம் இருக்கவில்லை. ஈரான் இன்னும் ஹோர்முஸ் நீரிணையை கட்டுப்படுத்துகிறது. மேலும் தேவையான எந்த வழியிலும் அதன் பாதுகாப்பை தொடர்வதை உறுதி செய்வதாக உறுதியளித்திருக்கின்றது. ஈரான் மீதான ஒரு முற்றுகையானது ஹோர்முஸ் நீரிணையின் மீதான ஒரு எதிர் முற்றுகையை தூண்டக்கூடும். இது உலக பொருளாதாரத்தை நெருக்கடியிலிருந்து பேரழிவுக்கு இட்டுச் செல்லும். மதுரோவிடம் எந்த செல்வாக்கும் இல்லாததால் வெனிசுலாவின் இந்த உத்தி பலனளித்தது. பூமியின் மிக முக்கிய போக்குவரத்து தடைப்புள்ளி ஈரானிடம் உள்ளது. உங்களை திருப்பி முற்றுகையிடக்கூடிய ஒரு நாட்டை முற்றுகையிடுவது என்பது முற்றிலும் வேறுபட்ட ஒரு விளையாட்டு. பேச்சுவார்த்தைகள் முறிந்த பிறகு ஈரானின் செய்தி நிறுவனம் ஒன்றை கூறியிருந்தது: எங்களுக்கு அவசரமில்லை, உங்களுக்குத்தான் அவசரம். ஃபாஸ் நியூஸ் என்ற ஈரானின் செய்தி நிறுவனத்துக்கு பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு அதிகாரி தெரிவித்த கருத்து அது. அமெரிக்கா ஒரு நியாயமான ஒப்பந்தத்துக்கு ஒப்புக்கொள்ளும் வரை ஹோர்முஸ் நீரிணையின் சூழ்நிலையில் எந்த மாற்றமும் ஏற்படாது. ஆனால் ஈரானின் வெளியுறவுத்துறை தொடர்பாளர் மிகவும் நிதானமாக ஒரு கருத்தை முன்வைத்தார். ஹோர்முஸ் முக்கிய தடையாக இருந்தாலும் இருதரப்பினரும் சில விடயங்களில் உடன்பட்டதை அவர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். பின்னர் போர் தொடங்கியதிலிருந்து தெஹ்ரானில் இருந்து வெளிவந்த மிகவும் நடைமுறைக்கு உகந்த அறிக்கை இது. ஒரு அமர்வில் ஒரு உடன்பாட்டை எட்டுவோம் என்று நாங்கள் ஒருபோதும் எதிர்பார்த்திருக்கக்கூடாது. இருதரப்பும் கருத்துக்களையும் நெருக்கமாக நாங்கள் தொடர்ந்து பணியாற்றுவோம். ஒரே நாளில் ஒரு அரசாங்கத்திடமிருந்து வரும் 2 முற்றிலும் வேறுபட்ட சமிக்கைகள் இவை. பாதுகாப்பு அமைப்பு ஹோர்முஸ் விடயத்தில் எந்த நகர்வும் வேண்டாம் என்கிறது. இராஜதந்திர அமைப்பு பேச்சுக்களை தொடருவோம் என்கிறது. ஈரானால் காத்திருக்க முடியும். எண்ணெய் விலை $100 மேல் இருந்தால் ஈரானுக்கு நல்ல வருவாய் கிடைக்கும். ஹோர்முஸ் மீதான கட்டுப்பாட்டு பேரம் பேசும் சக்தியை ஈரானுக்கு உருவாக்குகிறது. கால அழுத்தம் வாஷிங்டனுக்கு எதிராகவே செயற்படுகின்றது, தெஹ்ரானுக்கு அல்ல. ஜலசந்தி தடைப்பட்டிருக்கும் ஒவ்வொரு நாளும் அமெரிக்க நுகர்வோர் எரிபொருள் நிரப்பும் இடத்தில் அதிக விலை கொடுக்கிறார்கள். மேலும் ட்ரம்பின் இடைக்கால தேர்தல் கணிப்புகள் மேலும் மேலும் மோசமாகின்றன. ஜேடி வான்ஸின் இறுதி மற்றும் சிறந்த முன்மொழிவு இப்போதும் மேசையில் இருக்கின்றது. அதை ஈரான் நிராகரிக்கவில்லை. காலம் அவர்களுக்காக எல்லா வேலைகளையும் செய்யும் போது அதை அப்படியே கிடப்பில் போடுகிறார்கள். மற்றொரு சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு திட்டம் இல்லை என ஈரான் கூறுகிறது. இறுதியான மற்றும் சிறந்த முன்மொழிவு பதிலளிக்கப்படாமல் அப்படியே கிடக்கின்றது. அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கான நேரம், இடம் அல்லது திட்டம் எதுவும் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இந்த பேச்சுவார்த்தைகள் ஏன் முறிந்தன என்பதன் மைய கருத்தை வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளரின் அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு மன்றம் கூறியது என்னவென்றால், அமெரிக்காவின் நேர்மையற்ற உள்நோக்கங்களையும் தீய எண்ணங்களையும் நாங்கள் மறக்கவில்லை, மறக்கவும் மாட்டோம். ஜூன் 2025 அணுசக்தி பேச்சுவார்த்தைகளின் போது அமெரிக்கா நடத்திய தாக்குதலை தெஹ்ரான் பார்த்தது. பின்னர் ஜெனீவாவில் பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு பிப்ரவரியில் 2026 மீண்டும் பார்த்தது.
2 சுற்று ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் குண்டுவெடிப்புகளுடன் தான் முடிவடைந்தன. 3வது முறை வித்தியாசமாக இருக்கலாம் என்ற எதிர்பார்ப்புடன் ஈரான் இஸ்லாமாபாத்துக்கு வந்தது. ஆனால் அது போதுமான அளவு வித்தியாசமாக இருக்கவில்லை. தனது முன்மொழிவு இறுதியானது மற்றும் சிறந்தது என்று ஜேடி வான்ஸ் கூறுகிறார். அடுத்த சந்திப்பு எதுவும் திட்டமிடப்படவில்லை என ஈரான் கூறுகிறது. போர் நிறுத்தத்துக்கு எந்த கூடுதல் படைகளும் வரவில்லை. மேலும் பேச்சுவார்த்தைகளை முறித்த பிரச்சனைகளான ஹெர்முஸ், வளச்சரிவு, லெபனான், முடக்கப்பட்ட சொத்துக்கள் மற்றும் இழப்பீடுகள் போன்றவை காலப்போக்கில் எளிதாகிவிடப் போவதில்லை. ஆபத்தான தருணம் இப்போதுதான். எந்த ஒரு ராஜதந்திர செயல்முறையும் இல்லாத ஒரு போர் நிறுத்தம் என்பது வெறும் காலக்கெடு மட்டுமே. ஈரானின் முழு யுரேனியம் கையிருப்பின் துல்லியமான GSP இருப்பிடத்தை அமெரிக்கா கண்டறிந்தது போல் நடந்து கொள்கிறது. நாம் பேசுவது 441 கிலோகிராம் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் மற்றும் கூடுதலாக 8000 கிலோகிராம் குறைந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் பற்றி. ட்ரம்ப் மற்றும் பீட் ஹெக்ஸத் இந்த வாரம் அடிப்படையில் கூறியது இதுதான். அது எங்கே இருக்கிறது என்று எங்களுக்கு துல்லியமாக தெரியும். அது அந்த இஸ்பஹான் பதுங்குகுழிகளில் அல்லது பங்கர்களில் புதைக்கப்பட்டுள்ளது. அதை தோண்டி எடுக்க நீங்கள் எங்களுக்கு உதவவில்லை என்றால் நாங்களே அதை கைப்பற்ற சிறப்பு படைகளை அனுப்பக்கூடும். ஆனால் இதே ஒரு சங்கடமான உண்மை. சர்வதேச அணுசக்தி முகாமை IAEA அமைதியாக ஒப்புக்கொள்கிறது. கடந்த 9 மாதங்களில் அந்த பொருட்களில் எதையும் அவர்கள் நேரில் பார்க்கவோ அல்லது சரிபார்க்கவோ இல்லை. ஜூன் 2025 தாக்குதல்களுக்கு பின்னர் அதற்கான அணுகல் முற்றிலும் இல்லை. ஈரான் அவர்களுக்கான அனுமதியை மறுத்துவிட்டது. தாக்கப்பட்டால் அந்த பொருட்களை இரகசிய இடங்களில் சிதறடித்து விடுவோம் என்று ஈரான் ஓராண்டுக்கு முன்பு IAEAக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதுதான் நடந்திருப்பதாக தெரிகிறது. வியன்னாவில் உள்ள தூதர்கள் அதில் பாதியாவது இன்னும் இஸ்பஹானில் இருப்பதாக IAEA இப்போதும் நம்புவதாக கூறுகிறார்கள். மீதி எங்கே இருக்கலாம் என்ற கேள்வி எழுந்துள்ளது. அறியப்பட்ட மற்றும் இடங்களிலோ அல்லது நமது வரைபடத்தில் கூட இல்லாத புத்தம் புதிய மறைவிடங்களிலோ அவை புதைக்கப்பட்டிருக்கலாம். இதுதான் அனைவரையும் உள்ளாக்கியுள்ள செய்தி. மிகவும் ஆழமான விஷயம். உலகில் தலைசிறந்த அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு பூமியில் உள்ள மிகவும் அபாயகரமான அணு ஆயுத குவியல்களின் ஒன்றின் மீது அடிப்படையில் கண்மூடித்தனமாகிவிட்டது. அதன் மீது எந்த கண்களும் இல்லை. புதிய முத்திரைகள் இல்லை. முன்பு செய்தது போல் தினசரி சோதனைகளும் இல்லை. எனவே ட்ரம்ப் அதை மீட்க ஈரானுடன் இணைந்து செயற்படுவது பற்றி பேசும்போது ஹெக்ஸத் களத்தில் இறக்கி செயற்படும் வழிகளை முன்வைக்கின்றார். அவர்கள் வெறும் தற்பெருமை காட்டவில்லை. பழைய ஆய்வு முறை செத்து விட்டது என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள். இதைவிட மோசமாக அந்த பொருள் இப்போது நகரும் இலக்காக இருக்கின்றது. இதனால் தான் தற்போதைய போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக உணரப்படுகின்றன. அந்த ஹியூவில் பாதி காணாமல் போயுள்ளது அல்லது மறைக்கப்பட்டிருந்தாலோ ஈரான் அணு ஆயுதத்தை உடைத்து வெளியேற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளுக்கான நேரம் இருளில் ஓடிக்கொண்டிருக்கிறது. மேலும் தெஹ்ரானுக்கு வெளியே மின்சாரங்கள் எங்கே தடைப்பட்டது என்பது யாருக்கும் உண்மையில் தெரியாது. இதனிடையே சமீபத்திய அமெரிக்க உளவுத்துறையின் மதிப்பீட்டுக்களை அறிந்த 3 நபர்களை மேற்கோள் காட்டி அடுத்த சில வாரங்களுக்குள் மேன்பேட்கள் எனப்படும் தோளில் வைத்து சுடும் விமான எதிர்ப்பு ஏவுகணை அமைப்புகளை ஈரானுக்கு வழங்க சீனா தயாராகி வருவதாக CNN ஏப்ரல் 11 பிரத்தியோகமாக செய்தி வெளியிட்டுள்ளது. பிப்ரவரி 28 அன்று போர் தொடங்கியதிலிருந்து பெய்ஜிங்கில் இருந்து தெஹ்ரானுக்கு வழங்கப்படும் மிக முக்கியமான நேரடி இராணுவ பரிமாற்றம் இது. போர் நிறுத்தத்திற்கு சீனா மத்தியஸ்தம் செய்தது. ஏப்ரல் 8 அன்று தொடங்கிய 2 வார கால போர் நிறுத்தத்தை நோக்கி ஈரானை சீனா மெதுவாக தள்ளியது.
சீனாவின் ராஜதந்திர அழுத்தம் இன்று நடைபெறும் தற்போது நடைபெற்ற இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தைகளுக்கான சூழ்நிலையை உருவாக்க உதவியது. மேலும் பேச்சுவார்த்தை மேசைக்கு வர உதவிய அதே சீனா அமெரிக்க விமானங்களை சுட்டு வீழ்த்துவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஆயுதங்களை கொண்டு அந்த நாட்டிற்கு ஆயுதம் வழங்க தயாராகி வருவதாக அமெரிக்க உளவுத்துறை தற்போது மதிப்பிடுகின்றது. அநேகமாக வழங்கப்படும் அமைப்பு FN-6 ஆகும். இது 16 கிலோகிராம் எடையுள்ள ஏவுகணை. தோளில் வைத்து சுடும் ஒரு சீன ஏவுகணை ஆகும். இதில் அகச்சிவப்பு மற்றும் புற ஊதா இரட்டை அலைவரிசை தேடு கருவி உள்ளது. 6 கிலோமீட்டர் தூரம் வரை தாக்கும் திறன் மற்றும் அதிகபட்சமாக 3800 மீட்டர் உயரம் வரை செல்லும் திறன் ஆகியவை உள்ளன. இந்த போரில் அமெரிக்கா இழந்து வரும் விமானங்களை குறிவைத்து தாக்குவதற்காகவே இது துல்லியமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 28 முதல் குறைந்தது 24 MQ-9 ராப்டர் ட்ரோன்கள் அளிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொன்றும் $30 மில்லியன் மதிப்பிலான ட்ரோன்கள் ஆகும். அவை ஈரானிய வான்வெளியில் தாழ்வாகவும் மெதுவாகவும் பறந்து கொண்டிருந்தன. இந்த வான்வெளியை சென்றடைவதற்காகவே சீனா மேன்பேட்களை பிரத்யேகமாக வடிவமைத்துள்ளது. ஈரான் ஏற்கனவே சமீப வாரங்களில் காக் தீவை மில்லியன் யூரோக்கள் மதிப்புள்ள 500 ஏவுதளங்கள் மற்றும் 2500 ஏவுகணைகளை கொண்ட வெபர் மேன்பேட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு அந்த ஏவுகணைகள் மூலம் பாதுகாத்து வருகின்றது. இப்போது சீனாவும் அந்த விநியோகச் சங்கிலியில் நுழைகின்றது. ஆனால் மேன்பாட்கள் மட்டும் முழுமையான தாக்குதல் உத்தி அல்ல. பிப்ரவரி 28 முதல் ஈரானிய கொடியுடன் கூடிய தடை செய்யப்பட்ட குறைந்தது 5 கப்பல்கள் சீனாவின் காவோலன் துறைமுகத்திலிருந்து புறப்பட்டுள்ளன. அவை சோடியம் பெர்குளோரேட் என்ற இரசாயன பொருட்களை ஏற்றிச் சென்றன. இது ஒரு எளிய மெட்டாதிஸ் வினை மூலம் 98% செயல்திறனுடன் அமோனியம் பெர்குளோரேட்டாக மாறும் ஒரு இரசாயன முன்னோடியாகும். ஹெய்பர் ஷெஹான் போன்ற ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் உள்ள திட எரிபொருட்களின் இடையில் 70 தொடக்கம் 75% அமோனியம் பெர்குளோரேட்டாக உள்ளது. த டெலிகிராஃப், வாஷிங்டன் போஸ்ட் மற்றும் போர் ஆய்வு நிறுவனம் ஆகியவை இந்த சரக்குகளில் நூற்றுக்கணக்கான புதிய ஏவுகணைகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் உள்ளன என்பதை தனித்தனியாக உறுதிப்படுத்தியுள்ளன. இந்த கப்பல்கள் ஈரானின் IRISL நிழல் கடற்படையின் ஒரு பகுதியாகும். இதே இருண்ட கடற்படை வலையமைப்புத்தான் CIPS வழியாக யுவானில் தீர்க்கப்படும் சீன சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு ஈரானிய கச்சா எண்ணெயை கொண்டு செல்கின்றன. அதே கப்பல்கள், அதே பேய் கடற்படை, அதே யுவான் பணப்பரிமாற்ற வழிகளை எண்ணெய் கிழக்கு நோக்கி செல்கின்றது. ஏவுகணை இரசாயனங்கள் மேற்கு நோக்கி செல்கின்றன. அதாவது யுவான்களில் செலுத்தப்படும் பணங்களுக்கான எண்ணெய்களை இதே கப்பல்கள் கிழக்கு நோக்கி கொண்டு செல்கின்ற அதே சமயம் ஏவுகணைகளுக்கான இரசாயனங்களை மேற்கு நோக்கி எடுத்துச் செல்கின்றன. இந்த இருதரப்பு வர்த்தகம் அமெரிக்காவின் ஒவ்வொரு தடையையும் மீறும் ஒரு நாணயத்தின் மதிப்பிடப்படுகின்றது. மேற்கத்திய நாடுகளின் ஒவ்வொரு நெருக்கடி புள்ளியையும் தவிர்க்கும் வழிகளில் அது பயணிக்கின்றது. மேலும் சமாதானத்திற்கு தரகராகச் செயற்படும் நாடு அதே நேரத்தில் மீண்டும் விநியோகம் செய்யும் ஒரு போர் இயந்திரத்தையும் தாங்கி நிற்கின்றது. ஏப்ரல் 7 அன்று ஐநாவின் ஹெர்மூஸ் தீர்மானத்தை சீனா வீட்டோ செய்தது. ஏப்ரல் 8 அன்று போர் நிறுத்தத்தை நோக்கி ஈரானை சீனா மெதுவாக தள்ளியது. ஏப்ரல் 10 அன்று மக்கள் மாபெரும் மண்டபத்தில் தாய்வானின் KMT எதிர்க்கட்சி தலைவரை சீனா சந்தித்தது. மேலும் ஏப்ரல் 11 அன்று சீனாவின் CIPS உட்கட்டமைப்பு செயல்படுத்தும் யுவான் சுரங்க வரி முறையின்
யுவான் சுங்க வரிமுறையின் மூலம் நிதியளிக்கப்பட்டு ஈரானிய எண்ணெய் சீனாவுக்கு கொண்டு செல்லும் கோஸ்ட் ஃப்ளீட் எனப்படும் போலி ஏவுகணை குழுவை பயன்படுத்தி சீனா உருவாக்க உதவிய போர் நிறுத்தத்தின் போது ஈரானுக்கு விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை வழங்க சீனா தயாராகி வருகிறது என CNN செய்தி வெளியிட்டிருக்கின்றது. ஒவ்வொரு செயலிலும் பெய்ஜிங்குக்கு சேவை செய்கிறது. போர் நிறுத்தம் சீனா எண்ணெய் இறக்குமதியை பாதுகாக்கின்றது. போர் நிறுத்தம் தோல்வியுற்றால் ஹோர்முஸை மீண்டும் மூடுவதற்கான ஈரானின் திறனை மேன்பேட் எனப்படும் ஏவுகணைகள் மூலம் பாதுகாப்பதை சீனா உறுதிப்படுத்துகின்றது. சோடியம் பெர்குளோரேட் மற்றும் அச்சுறுத்தலை நம்பகமாக கொண்டிருக்கும் ஏவுகணைகளை மீண்டும் நிரப்புவதற்கு அது இப்போது சோடியம் பெர்குளோரேட்டையும் அனுப்புகின்றது. அதாவது குறைந்து வரும் ஈரானின் ஏவுகணை திறனை மேலும் உருவாக்குவதற்கு அந்த திண்ம எரிபொருட்கள் அங்கு செல்கின்றன. மேலும் KMT சந்திப்பு சீனா தூண்டிவிடும் போர் தாய்வானின் மீது ஏற்படுத்தும் மூலோபாய வாய்ப்பை சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறது. இது தற்காப்பு நடவடிக்கை அல்ல, இது ஒரு கட்டமைக்கப்பட்ட நடவடிக்கை. இஸ்லாமாபாத்தில் நடந்த பேச்சுவார்த்தைகள் சீனா கட்ட உதவிய அதே நேரத்தில் அதன் அஸ்திவாரங்களை தகர்த்து கொண்டிருக்கும் ஒரு கட்டிடத்தையும் சீனா கட்டி கொண்டிருக்கின்றது. நன்றி.